நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். பழனி கோயிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள நில மோசடி வழக்கில் 3 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன். சதீஷ், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக பிரகாஷ். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் நீதிமன்ற உத்தரவை மீறி போலி ஆவணங்கள் மூலம் 2 கோடிக்கு மோசடி செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் ஜஸ்டின் மணிகண்டன் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. பழனி நில மோசடி வழக்குல சார் பதிவாளர் மணிகண்டன் ஏற்கனவே நிபந்தனை ஜாமீன் பெற்றிருந்த நிலையில அவரை கடந்த 2 நாளா சிபிசிஐடி அலுவலகத்துக்கு விசாரணை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. தொடர்ந்து இந்த நில பதிவு செய்தது தொடர்பாக வருவாய்த்துறை மற்றும் பிற பதிவுத்துறை மூலம் பெறப்பட்ட ஆவணங்களை வைத்து சார் பதிவாளர் மணிகண்டனை விசாரணை செஞ்சு வரக்கூடிய நிலையில இந்த பழனி 100 கோடி ரூபாய் மடங்கிலான மோசடி வழக்கு தொடர்பாக இப்ப இன்றைக்கு அதிகாலை 3 பேரை கைது செஞ்சிருக்காங்க இந்த சிபிசிஐடி போலீசாரு. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா பாப்பான்குளம் பகுதியை சேர்ந்த காளிமுத்து மகன் என்பவர் வெள்ளத்துறை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி கவுண்டன்குளம் ஏசிசி சாலை பகுதியை சேர்ந்த சாகுல் அமீது என்பவரின் மகன் அன்வருதீன், விழுப்புரம் மாவட்டம் சாலமேடு காமராஜ் நகர் 2வது குறுக்கு தெருவை சேர்ந்த தண்டபாணி ஐயா என்பவரின் மகன் முருகதாஸ் ஆகிய 3 பேரை கைது செய்து இப்ப சிபிசிஐடி அலுவலகத்துல வச்சிருக்காங்க. அவர்கள் மீது 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்கள கைது செஞ்சிருக்கதாக தெரிய வருகிறது. இதை கொடுத்த கூடுதல் தகவல் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல சிபிசிஐடி போலீஸ் டிஎஸ்பி செய்தியாளர்களை சந்திக்கிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்புதான் மேலும் விவரங்கள் முழு விவரங்கள் தெரிய வரும். பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி சதீஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.